ஃபுல்லா கப்புள்ஸாக தான் இருக்காங்க இங்கே. ஆகலாம் நீங்கள் எப்படி தான் பார்க்க போகிறீங்களோ தெரியல. கோவா மாதிரி இருக்குது. ஏன்னா இதுவே எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரியல எனக்கு. லெமூர் பீச் வந்துட்டோம். கேரளாக்குள்ளேயே வந்துடுவோம் கொஞ்ச நேரத்தில். வளைஞ்சு வளைஞ்சு ரெண்டு பக்கமும். ஓகே, நம்ம லெமூர் பீச் கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் வெளியே போகிற வழி. இப்போ வந்து நாகர்கோவில் சைடாக போயிட்டுருக்கோம் நம்ம. ஏன்னா நாகர்கோவிலில் தான் லெமூர் பீச் இருக்குது. எல்லாமே வீடு தான் இந்த பக்கம். சன்ரைஸ் பாயிண்ட் வந்து ஒரு வைப்புனா, சன்செட் பாயிண்ட்டு அதை விட பயங்கர வைப்பாக இருக்குது. அருமை, சிறப்பு. ஓகே, இப்போ வந்து மெயின் ரோட் டச் பண்ணிட்டோம். பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். பேச சொல்கிறீங்களா? நான் கொஞ்சம் பேசணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா இடமுமே. எல்லாமே விலாகில் வரும். வேறு திராட். ஏன்னா குற்றாலத்தில் குளிச்ச தண்ணி அப்படி அவ்வளோ சில்லான ஒரு வாட்டர். சளி பிடிச்சிக்கிச்சு எனக்கு அந்த அளவுக்கு. லெஃப்ட் சைடு பார்த்தாலே கடல் மட்டும்தான். நாகர்கோவில் சைடு தான் ஃபுல்லாக நிறைய தென்னை மரம் தான் வளர்ப்பாங்க. இந்த ரூட்டுமே பாருங்கள், சீனிக்காக சூப்பராக இருக்குது. ஓகே, நான் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன்னா ட்ரைவ் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரைவ் பண்ணால் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது. நான் பேசணும்னா வண்டியை ஸ்லோவாக தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா இதுவே எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரியல எனக்கு. அதனால் நான் பேசாமல் ட்ரைவ் மட்டும் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம இப்போ இருக்கிறது தமிழ்நாடு கேரளா பார்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி கேரளாக்குள்ளேயே வந்துடுவோம் கொஞ்ச நேரத்தில். ஏன்னா லெமூர் பீச்சே வந்து ரொம்ப கேரளாவுக்கு பக்கத்தில் தான். பட் கேரளாவே ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேட் அது. இப்போ நம்ம எப்படி மதுரையிலேருந்து இப்போ கன்னியாகுமரி வந்து 250 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கேரளா பார்டர்லேருந்து திருவனந்தபுரம், கொல்லம் இதெல்லாம் நிறைய கிலோமீட்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குறதுன்னு கூட தெரியலை. ஏன்னா அவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் இருக்குது. மைக் சுத்தமாக இந்த மைக் கேட்காது. ஆகலாம் நீங்கள் எப்படி தான் பார்க்க போகிறீங்களோ தெரியல. நாங்களாம் எவ்வளோ கன்ல இருக்கிறோம் தெரியுமா? இப்போ நம்ம போகிற ரூட்டு பாருங்கள். ஆக்சுவலி லெமூர் பீச்சே வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பீச் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, ரொம்ப க்ளீனாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் லெமூர் பீச்சும். ஆனால் நிறைய பேர் விசிட் பண்ண மாட்டாங்க, ஏன்னு தெரியல. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ அங்கே ரோடே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. ஆனால் போகிற ரூட்டெல்லாம் செமத்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூச்சி வேறு பூச்சி உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே நல்லா தெரியும். லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க. ரோட்டில் என் பைக் போகிறதுக்கு மட்டும்தான் இடமே இருக்குது. அடிப்பொலி லொக்கேஷன்.
லெமோர் பீச் வந்துட்டோம். இதுதான் லெமோர் பீச். லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. கேட்டு போட்டு வச்சிருக்கு. ஓகே, பார்க்கிங் இங்கே போட்டுக்கலாம் நம்ம. ஃபுல்லாக கப்புள்ஸாக தான் இருக்காங்க இங்கே. வா, இங்கேயும் வியூ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம்ஸ்லாம் தெரியுதா, இந்த பெஞ்சஸ்லாம் போட்டு. வாவ், செம்ம வைப்பான ஸ்பாட்டு பாருங்க. கோவா மாதிரி இருக்கு, ஃபாரின் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்டர் ரேட்டட் பிளேஸ் இதெல்லாம். தண்ணி செம்ம வேகமாக வருது. சீரியஸாக நான்லாம் இறங்கவே மாட்டேன். பாருங்க, ஃபுல்லாகவே பாருங்களேன், ஆள் நடமாட்டமே இல்லை. ஸோ திஸ் இஸ் லெமோரியன். செம்மையாக இருக்குது இந்த பீச். யாருமே இல்லை. கப்புள்ஸ் எல்லாம் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணுற ஸ்பாட் இது. எனக்கு பின்னாடி வருது பாருங்க, அவசமாக இருக்குது. இப்போ பாருங்க, இவ்வளோ பெரிய பெரிய அலைகள். வா வா நிஜமாலே உட்காந்து சில் பண்ணுறதுக்கு சரியான வைப்பான ஸ்பாட். சூப்பராக இருக்கு. இதோ இப்போ தான் இவர் கார்டு சொன்னார், இதோ இந்த உடஞ்சி கிடக்கிற எல்லாமே வந்து இந்த ஃபால்ஸ், இந்த அலை வந்து அடித்ததான் நான் ஒரே நாளில் காலி பண்ணிடுச்சேன். ரொம்ப டேஞ்சரஸ் ஃபால்ஸ் தான். ஆனால் கப்புள்ஸுக்கு சூப்பரான ஸ்பாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையும் காலி பண்ணிடுச்சு. இந்த கடை இப்படி சாஞ்சி கிடக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய அலை வந்திருக்கோன்னு பாருங்கள். அது ஒரு நார்மல் அலை தானே. இங்கே இதெல்லாம் நார்மலாகவே இப்படி தான் வருமா, பெரிய பெரிய அலைகள்லாம். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். உனக்கு படுற பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். லெமோர் பீச்சிலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு வந்து அருவிக்கரை போகிறோம். ஸோ இட்ஸ் அ ஸ்மால் ஃபால்ஸ், செக் டேம் மாதிரி ஒரு சின்ன அணைக்கட்டு. அது அங்கே போய் கொஞ்சம் சில்லாக குளிக்கலான்ட்டு இருக்கிறேன். வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து லெமோர் பீச்லேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு பெருஞ்சிலம்பு போகிறோம். அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. பெருஞ்சிலம்பு போயிட்டு அங்கேருந்து அருவிக்கரை போயிட்டு அதுக்கப்புறம் மாத்துவ தொட்டிப்பாலம். இது எல்லாமே வந்து உப்பு தண்ணி தானா ஃப்ரெண்ட்ஸ். கடல் அலை வந்து இவ்வளோ தூரம் வந்ததான். அங்கேருந்து ரேஞ்சரு கார்டு சொன்னாங்க, என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்து எப்படி தேங்கி கிடக்குது பாருங்கள். ஸோ இன்னொரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு வரணும், அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு பர்சனோட வேறு வரணும். இந்த மாதிரி இன்னும் நிறையா வாட்டி இந்த இடத்துக்குலாம் வந்து போகணும். எப்போவுமே எங்கே க்ரௌடு கம்மியாக இருக்கோ அந்த இடம் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே இந்த ரூட்டு, நாங்கள் வந்த ரூட் இருக்குது நம்ம, ஐயோ
வளைஞ்சு வளைஞ்சு 2 பக்கமும் தென்னந்தோட்டத்துக்குள்ளோடி அப்பா அருமையான ஸ்பாட் லெமூர் பீச்.